லக்ஷ்மி மேம் அண்ட் சௌந்தர்யா, உங்களுக்கு அந்த ராஜு எடுத்த இன்கிரீடியன்ட் பாஸ்கெட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சாம்பார் ஆப் எனக்கு. ராஜு அண்ட் குரேஷி லக்ஷ்மி மேம் டேபிளுக்கு போங்க. உங்களுக்கு லக்ஷ்மி மேம் எடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் தான், அதை வச்சு தான் நீங்களும் டிஷ் சமைக்கணும். வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ஐ டோன்ட் கேர். ஸோ இன்கிரீடியன்ட் நீங்க மாற்ற முடியாது, பக்கத்து டேபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த இன்கிரீடியன்ட் வச்சு நீங்க ஒரு டிஷ் சமைக்கணும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இது நான் வெஜிடேரியனே சமைச்சது இல்லடா குக்கூத் கோமாளில. அட கன்றாவியே. மேடம் இது எதுக்கு? நிறைய கேட்க வேண்டியது இருக்கு, இங்கெல்லாம் எதுக்கு வச்சிருக்கானு. இது என்னடா வெஜிடேரியன் ஒரு அளவு வேணாமாடா? கொத்தமல்லி எதுக்குடா இவ்வளவு? இங்க பாரு, அதுல என்னன்னா வெஜிடேரியன் சமைக்க கூடாது. ஆக்சுவலி எனக்கு சென்டிமெண்ட்லி அகைன்ஸ்ட் வெஜிடேரியன். சாரி. மாம்பழம், பைனாப்பிள், மாதுளம்பழம், இன்னொரு கருமம் என்னமோ அண்ணாச்சி, இறைவன் கொடுத்த பழம், இதெல்லாம் அப்படியே வச்சுட்டாலும் நல்லா இருக்கு. அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? எனக்கு என்ன சார் தெரியும்? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? கொத்தமல்லி ஒரு லாரிக்கு இருக்கு. அந்த ஒரு லாரி ஆமா சார், கொத்தமல்லி குல்சான்னு ஏதாவது பண்ணுவாங்களோ? சட்டி சட்டியா ஊற வச்சிருக்காங்க. கொண்ட கடலை, கடலை, ஜட வச்ச கடலை, பருப்பு. எதுக்கு? இதோட நிறுத்திக்கலாம்ல. அது கூட இட்லி பொடி வச்சிருக்காங்க. அது இட்லி பொடி. அதான் எதுக்கு இட்லி பொடி? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. மைதான்னு எழுதிருக்கு, வீட்டுன்னு எழுதிருக்கு. யாரு அவனுங்கன்னு தெரியல. வீட்ல மைதா. அப்ப மைதான் எழுதி தொலை வேண்டியதா? ராஜு நவதானியம் நான் அது லைஃப்ல எடுத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டேன், நானு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஒரு கிரீம் சீஸ் எடுத்தேடா, ஒரு பன்னீர் எடுத்தேடா. இதெல்லாம் சமையல்ல வரும்னு எனக்கு தெரியாதுங்க. இவ்வளவு பேசுறேடா, ஏதாவது எடுத்திருக்கிய உருப்படியா? தக்காளி கூட எடுக்கல. மேம் இன்டர்நேஷனல் குசின் மேம். இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எவ்வளவு ஐட்டம் இருக்கு உனக்கு? என்னென்ன பண்ண 10 டிஷ். ஒரு ஐட்டம் அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சதானே. ஒரு கொத்தமல்லி பொடி எடுத்தியாடா, கோரியண்டர் பவுடர். இருக்கிற கொத்தமல்லி தான் இங்க இருக்கு. வாயமுறா குரங்கு. கொஞ்சம் எலும்பு வச்சிருக்கான். எலும்பு வச்சிருக்கான். எலும்பு வச்சு நான் என்ன நாயா? நீங்க சட்டியை சுட வச்சு தூக்கி உள்ள வாங்க. சிக்கன் தன்னைத்தானே வறுத்தி வெளியே வந்துடும். டேஸ்டா இருக்கு. யாரை சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது நான் என்ன பண்றது? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அந்த பாஸ்கெட்ல ஃப்ரிட்ஜையும் சௌந்தர்யாவும் தவிர மீதி எல்லாம் இருக்கு. என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. உண்மை. ஒரு வாட்டி உருப்படியா சௌந்தர்யா அழகா வேலை பண்ணிருக்கா, அதையும் கெடுத்து விட்டாங்க. குக்கிங் நடக்குதா இல்லையா? This is top notch. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா?